இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். உலக புகழ்பெற்ற மோட்டார் வாகன உற்பத்தியாளர் ஹென்றி போர்டு மிகப்பெரிய பணக்காரரும் கூட. ஒரு முறை ஒரு பத்திரிகை ஆசிரியர், அவருடைய நண்பர், அவர் ஒரு அறக்கட்டளை வைத்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஹென்றி போர்டு கிட்ட வந்து, எங்களுடைய அறக்கட்டளைக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்ய வேண்டும், நன்கொடை தர வேண்டும் அப்படின்னு கேட்டார். அவர் எப்படியும் ஒரு $20,000 கொடுப்பார், அதை வைத்துக்கொண்டு நாம் நன்றாக அதை நடத்திவிட முடியும்னு வந்து இவர் கேட்டார். ஹென்றி போர்டு என்ன பண்ணாருன்னா, $2,000 மட்டும் எழுதி ஒரு செக் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. இவர் கேட்கும்போது என்ன தொகை வேணும்லாம் கேட்கல, உதவி செய்யுங்கன்னு கேட்டாரு. அவரே நிறைய செய்வார்னு எதிர்பார்த்து இவர் கேட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, $2,000 எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ அவர்கிட்ட எதையும் என்னங்க இவ்வளவு கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு கேட்டால் அது நாகரிகமாக இருக்காது. சரின்ட்டு அந்த பத்திரிகை ஆசிரியர் வாங்கிட்டு போயிட்டார். போயிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாரு, பத்திரிகையில் செய்தி வருது, இந்த ஏழை எளிய மக்களுக்கான அறக்கட்டளைக்கு தொழிலதிபர் ஹென்றி போர்டு $20,000 அன்பளிப்பாக வழங்கினார் அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வருது. வீட்டில் இந்த பத்திரிகையை வாங்கி ஹென்றி போர்டு படிக்கிறாரு. என்னடா இது, நம்ம 2,000 தானே சொல்லி கொடுத்தோம் செக்கில், இவங்க 20,000 எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பத்திரிகை ஆசிரியர் வேக வேகமாக வரார். அவர் வந்து ஹென்றி போர்டை பார்த்து சொன்னார், மன்னிக்கணும், ஒரு தவறு நடந்துருச்சு. அந்த பத்திரிகையை அச்சடிப்பவர் வந்து அந்த செக்கை கவனமாக பார்க்காம ஒரு சைபர் சேர்த்தி 2,000க்கு பதிலாக 20,000ன்னு போட்டுட்டார். தவறு நடந்துருச்சு, நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. நான் நாளைக்கே போயிட்டு முதல் பக்கத்திலேயே ஒரு மறுப்பு விளம்பரம் கொடுத்துட்றேன். ஹென்றி போர்டு அவர்கள் $2,000 தான் நன்கொடை வழங்கினார், நேற்று நாங்கள் $20,000 நன்கொடை வழங்கினார் என்று எழுதிய செய்தி தவறு அப்படின்னு நான் போட்டுறேன் அப்படின்னு அந்த பத்திரிகை ஆசிரியர் சொன்னார். ஹென்றி போர்டு ஒரு நிமிஷம் யோசிச்சார். அப்புறம் சொன்னார், இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், இந்தாங்க, நான் இப்போ வந்து ஒரு $18,000 உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுக்கு ஒரு செக்கு வாங்கிக்கோங்க, $20,000 நன்கொடை கொடுத்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இந்த பத்திரிகை ஆசிரியர் எடுத்துட்டு அலுவலகத்துக்கு வரார். அந்த மேனேஜர் கேட்டாராம், நீங்கள் தானே $20,000 போட சொன்னீங்க பத்திரிகையில், அப்புறம் இப்போ அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் தவறுதலாக போட்டுட்டோன்னு சொன்னீங்களே அப்படின்னப்ப அந்த பத்திரிகை ஆசிரியர் சொல்லியிருக்காரு, அவர் கொடுத்தது 2,000 தான், ஆனால் நான் அவர்கிட்ட எதிர்பார்த்தது 20,000. அப்படியெல்லாம் கேட்க முடியாது. இப்போ நான் பத்திரிகையில் 20,000ன்னு போட்டுட்டேன். இப்போ இதை நான் மறுப்பு எழுதி, இவர் 2,000 தான் கொடுத்தாரு, நான் 20,000ன்னு போட்டேன் அப்படின்னு நான் மறுப்பு எழுதி அந்த பத்திரிகையை வெளிவந்ததுன்னா அவர் மீது இருக்கக்கூடிய மதிப்பு குறைஞ்சு போயிடும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, பணம் போனாலும் பரவாயில்ல, நம்முடைய பெயர், நம்முடைய மதிப்பு குறைந்து விடக்கூடாதுன்னு அவர் நினைப்பார். இப்போ பற்றியா, நான் போட்ட செய்தியும் உண்மையாயிருச்சு, நான் நினச்ச மாதிரி $20,000 வந்துருச்சு. மனிதர்கள் தனக்கான ஒரு இமேஜ் அந்த சமூகத்தில் நமக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இமேஜை காப்பாற்றிக்கணும், அந்த தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தோற்றத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தருடைய உள்ள முனைப்பாகவும் இருக்கும். அதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் அதை பயன்படுத்தி மிகுதியாக லாபம் சம்பாதித்து விடுவார்கள். மகாத்மா காந்தியடிகள் போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது தனக்கு வந்த அன்பளிப்புகள், மாலை, அவருக்கு வந்த பரிசு, இது எல்லாத்தையுமே அந்த பொதுக்கூட்டத்தில் ஏலம் விடுவாராம். இப்போ அந்த ஒரு மாலை வந்து ஒரு ₹10 ₹50 மதிப்புடைய ஒரு மாலையாக இருக்குன்னா அதை ஏலம் எடுக்கிறவங்க 1,000 2,000 அப்படின்ட்டு ஏலம் எடுத்துகிட்டு போவாங்க.
அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய மனதில் வந்து இவ்வளவு விலை கொடுத்து நான் அந்த பொருளை வாங்கினேன் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும், அவங்க நம்மளை ரொம்ப பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு. அவர் செய்தது ஒரு நல்ல காரியத்துக்காக, நாட்டின் விடுதலைக்கான போராட்டம் நடக்குது, அதற்காக பொருளீட்டுவதற்காக அவர் அதை செய்தார். மக்களினுடைய இந்த மனநிலையை அவர் பயன்படுத்தி கொண்டார், தனக்காக அவர் பயன்படுத்தலை. ஆனால் இந்த ஈகோவை தூண்டிவிட்டு அதன் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்பவர்கள் பலர் இந்த உலகத்திலே உண்டு. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, இமேஜை காப்பாற்றிக்கணுமா, அந்த நம்முடைய ஈகோவை தூண்டுகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.